ஹலோ பிரைஸ் அலாட் கத்தருக்கே துதிக்கையான மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்பெஷலான இடம். சுற்றி பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஊர். எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையான புல்வெளிகளோடு இருக்குது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட படைப்புகளை ஆண்டவர் படைத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம எதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஆண்டவர் நமக்கு படைத்தார், ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் கூட எல்லாமே அவர் கொடுத்த ஒரு ஈவு தான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர் வழியில் நடக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளை கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஸோ அதை நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு ஏற்ற பெரிய காரியங்கள்லாம் கர்த்தர் கொடுப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது அடையாளம் என்னவென்றால், நாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படிலாம் இருக்கணும் என்று ஆண்டவர் சில வரைமுறைகளை கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு அன்பாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, பகைவரை கூட நேசிக்கணும், தவறு செய்யக்கூடாது, பிற இச்சையாவது பார்க்கக்கூடாது என்று நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார். அதன் அடையாளங்கள் தான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவன் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கை வந்து அப்படிப்பட்டது தான். நாம் வந்து இருக்கிற இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு வாழ்க்கை தான் சொல்லலாம். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து என்ன நடக்கும், உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த சிச்சுவேஷன் நாளைக்கு வேறு மாதிரி கூட இருக்கலாம். அப்படிலாம் இந்த உலகம் இப்போ இயங்கி கொண்டிருக்கிறது. காரணம், இங்குள்ள மக்கள்லாம் வந்து சாத்தானின் வழிகளே போயிட்டாங்க. சாத்தான் வழின்னா தவறான பாதைகள், தவறான எண்ணங்கள், பழக்கவழக்கங்களில் அவங்க போய்விட்டதால் நிறைய பேர் இந்த பாவத்தில் விழுந்து பல பல குற்றங்கள் செய்து பல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி இந்த சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டு நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், தவறான தொடர்புகள் சொல்லி நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். காரணம் என்னென்னா, நாம் கடவுள் கொடுத்ததுக்கு மேலானதை நாம் தேடி போகிறதால தான். கடவுள் நமக்கென்று ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு கணவனை, ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல குடும்பத்துக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு சில விஷயங்களை செய்யும்போதோ, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, குடும்பமே பாவத்தில் விழுந்து விடுகிறது இல்லையா? அதாவது பாதிக்கப்படுவது அநேகர். சொல்லப்போனால் இப்போ உடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல உடைகள் உள்ளது, சில தவறான உடைகளும் இருக்குது. ஆனால் நம்ம விரும்புறது எல்லாமே ஸ்டைலிஷாக எல்லாரும் பார்க்குற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு சொல்லி நிறைய லேடிஸ் விரும்புவாங்க. ஆனால் அது அவங்க சந்தோஷமாக இருந்தாலும், ஆனால் நடைமுறைக்கு உலக காரியத்துக்கு அது ஒரு தவறான விஷயமாக, முன்னுதாரணமாக மாறிவிடுகிறது. நாம் சரியாக இருந்தாலும் மற்றவர்கள் பார்வை படும்படியாக கரையில் இருக்கும்போது அந்த தவறுகள் நடக்கிறது. அப்படி தான் வந்து இந்த இளம் பிள்ளைகள்லாம் வந்து தவறான வழிகளில் போயிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு 15 வயசு பொண்ணு கூட குடிச்சிட்டு பாரில் பிரச்சனை ஆகிட்டு அது மரணம் வரை சென்று விட்டது. நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் இந்த இளைய சமுதாயம் வந்து கெட்டு இந்த சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இளைய சமுதாயமே வந்து பாதிக்கு பாதி பேர் தவறான பழக்கத்தில் தான் விழுந்திருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை. அதில் பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. நம்ம நியூஸ் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு பேசுகிறேன்னு கிடையாது. ஆனால் இதெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் நியூஸில் அன்றாடம் நடைபெறுகின்ற இந்த காரியங்கள். நம்முடைய நான் இந்தியாவில் சொல்லலை, நம்ம தமிழ்நாட்டில் கதை சொல்லிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஸோ நம்ம அப்போது எப்படிலாம் இருக்கணும், கடவுளுக்குள்ளே எப்படி நம்ம இருக்கணுன்றது ரொம்ப 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 அவசியமான விஷயமா இருக்குது இந்த சூழ்நிலை. இந்த வசனம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவாரில் கொடுத்து உனக்கு அறியாது மெட்டது மாதிரி பெரிய காரியங்கள் அறிவிப்பேன் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா என்றால், அது நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. கிறிஸ்டினே சொல்லப்போனால் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நாம் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் நாம் அடுத்தவர்களுக்கு நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும், அதுக்கு தகுதிப்படுத்தியவர்கள்.
ஆனால் அதெல்லாம் கீழ்ப்படியாமல் அடுத்தவர்கிட்ட நம்ம புத்திமதி சொல்வதற்கு தகுதியற்றவர்களாக இருப்போம். நாம் செய்கின்ற காரியங்கள் நீங்கள் பைபிளில் என்ன படிச்சீங்களோ அதை நாங்கள் எடுத்து சொல்லணும். குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் தான் வருங்காலத்தில் ஒரு நம்பிக்கை, நம்ம நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை, வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆமாம், அவர்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்து அவங்க பிள்ளைகளும் சந்ததிகளும் மாறுவாங்க. இப்போது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை இந்த பிரச்சனைகள், இந்த பாவத்தின் வழி இதெல்லாம் நம்ம போயிட்டு இருந்தா, வருங்காலம் நம்முடைய இந்தியா, நம்முடைய உலக நாடுகள்லாம் வந்து அதல பாதாளத்துல, அதாவது சாத்தானுடைய உலகத்துல போயிட்டுருக்கோம். போய் சேர்ந்துருவோம்னு நெனைக்கிறேன். நாம கர்த்தர் கொடுத்த வாக்கு என்னன்னா, "நீங்க அனைவரும் என்னோடு கூட பரலோகத்துல இருக்க வேண்டும்" என்பது அவருடைய விருப்பம். ஆனா, நாம போறதெல்லாம் பரலோகத்துக்கு பதிலா பாவலோகத்துக்கு போறோம். அதாவது சாத்தானுடைய வழியில நாம போயிட்டுருக்கோம். அல்லது நம்ம தூக்கி எடுக்கணும். தூக்கி எடுப்பதோட கடமை வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. ஒவ்வொரு உண்மையுள்ள, விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. நாம் செய்கின்ற ஜெபத்தின் மூலமாக, நாம் செய்கின்ற அந்த வல்லமையான, விசுவாசமான ஜெபத்தின் மூலமாக, அவருக்கு கொடுக்கின்ற தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக, அந்த ஊழியத்தின் மூலமாக அவருக்கு மாற்றத்தை கொடுப்பதற்கு முடியும். அதுதான் நம்ம சொல்றாரு ஆண்டவரு. நாம அவர நோக்கி கூப்பிடணும். நம்ம கூப்பிடுகின்ற காரியங்கள் நடக்கணும், வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அது கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அவரை தவிர உலகத்துல வேற யாருமே வந்து செய்ய முடியாத விஷயம் ஆண்டவராலே செய்ய முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்கிறது. இப்ப கூட அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் வசனமா மாறிப்போச்சு. ஏன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல சட்டசபையில இந்த வசனம் உரைக்கப்பட்டது சபாநாயகர் மூலமாக. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தருணம். அந்த தருணத்தை ஆண்டவர் அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த வசனத்தை அங்க சொல்லும்படியாக அந்த சபாநாயகர் மூலமாக, ஒரு கிறிஸ்தவ சபாநாயகர் மூலமாக உரைக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, மாற்றம் வேண்டும். மக்கள் விரும்பின மாற்றம் கிடைத்தது. ஆனாலும் எதில் மாற்றம் வேணும்னா, நாம பாவத்திலிருந்து மாற்றி பரிசுத்தத்தில மாற்ற வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒன்று. மனுஷன்னு சொல்றத விட இளம் சமுதாயத்திற்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு தான் ரொம்ப பெரிய மாற்றம் வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நெறைய விஷயங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்ம நெனைக்கிறோம், சில விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடந்துச்சு? எதுக்கு நடந்துச்சுன்னு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் உள்ளது. இது இப்படி இருந்தா தான் இது இருந்தா தான் சரி பண்ண முடியும்னு சொன்னா, அது அடுத்த வழிய வந்து ஆண்டவர் வந்து குடுப்பார். அதுக்கேத்த மாற்றத்தையே குடுப்பார். ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம்? ஏன் ஜெயிக்கல? நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, சில தோல்விகள் குடுத்தது, சிலர ஜெயிக்க வச்சதெல்லாம் காரணமே ஒரு மாற்றத்தை உருவாக்குறது தான். அது வந்து அவர்கள் மனுஷ மாற்றம் இல்ல. உலகத்தை மாற்றுவதற்காக மனுஷன் மூலமாக இயேசுவுடைய அருள் அதன் மூலமாக நடப்பதற்காக தான். எப்பவுமே வந்து ஆண்டவர் வந்து மனுஷன் மூலமாக தான் அற்புதங்களை செய்வார். சில சமயங்கள்ல அது நடக்கும். மற்றவரால முடியாதது, வேறு சிலரால அத முடிக்க வைப்பது ஆண்டவருடைய கிருபை. எல்லாராலும் முடியாது. எல்லாருமே வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. இயேசுவை அறிந்து அவர் வழியிலே நடப்பவன் மட்டும் தான் பிரசங்கத்தை பண்ண முடியும். எல்லாரும் ஏதோ ஏனோ தானோ வந்து தெரிஞ்சுன்னு பண்றது கிடையாது. அதுக்கேற்ற வழியிலே நாம ஈடுபாடோட கிறிஸ்தவ வாழ்க்கை அடையாளமாக வாழ்ந்து, அதன்படி ஃபாலோ பண்ணி, அதன்படி நடக்க முயற்சி செய்பவன் மட்டும் தான் அது தகுதி படைத்தவனா இருக்கிறான். அவர்கள் மட்டுமே தான் இந்த சுவிசேஷத்திற்கான ஒரு தகுதி. ஏன்னா பாருங்க, இயேசுவின் குமாரனாக அவரு உலகத்துல வந்தாலும், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அவரு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். யோவான் மூலமாக இல்லையா? நீங்க இயேசுவை பத்தி அறிந்து கொள்ளணும்னா, அந்த அவர் ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா அது தெரியும். யோவான்லாம் யாருன்ட்டு. அதன் பிறகு அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் மக்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அப்படி நடந்தார்கள். அதை பிடிக்காத சிலர் அவரை தண்டனை கொடுத்து, சிலுவையில் அறையப்பட்டு, ஆனாலும் தேவ கிருபையாலே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்காகவே பாடுபட்டார். நமக்காக இன்றும் இருக்கிறார். அப்படிதான் இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறு. அவரை அறிந்து கொள்ள நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, அவர பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இத பார்க்குறீங்கன்னா, ஜீசஸ் யாருன்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவர பத்தி முழு ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்காது. அத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு கிறிஸ்டியனுக்காக மட்டும் இல்ல. ஒரு ஹிந்துவா இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த நல்வார்த்தைகளை நீங்க கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இல்லையா? அது ரொம்ப அவசியமானது. இப்போதைய சூழ்நிலையில நாம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே
ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும். ஒரு பாதுகாப்பான சூழலா இருக்குன்றது தான் அதிகமான நிச்சயமான ஒண்ணு. அத தான் நான் வந்து இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்தது வந்து நன்மைக்காக மட்டும் இல்ல. சில எச்சரிக்கையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காகவும் தான். பெரிய காரியங்கள் வேணும்னா, என்ன பெரிய காரியம்னா, நம்ம அற்புதம் மட்டும் இல்ல கிஃப்ட்டு, இல்ல பெரிய வேலை அல்லது அதிகமான பணம் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்கிறது, வாசல் கார் வாங்குறது, அது மட்டும் இல்ல. பெரிய காரியம் என்பது ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக தான். என்ன மாற்றம்னா, பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்காக தான் இது பெரிய காரியம். இதுதான் உலகத்தில பெரிய காரியம். பாவத்தில் விழுந்த ஒரு மனிதனை நாம தூக்கி எடுத்து புதியதாய் மாற்றி, மறுரூபப்படுத்தி ஒரு நன்மையின் ஈவுனாக அவர் வழிநடத்துவதற்காக தான் இந்த புதிய காரியம் என்ற தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவசியம். யாருக்கெல்லாம் அவசியம் இந்த பெரிய காரியம் வேணும்னா, பாவத்தில விழுப்பவர்களுக்கு தான். அது எதன் மூலமா கிடைக்கும்னா, இயேசுவுடைய வார்த்தைகள் மூலமாக தான். அது யார் கொடுப்பார்னா, தேவ ஊழியர்கள் தான் கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாக அதை பெற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும், அதை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும், அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இப்போது சூழ்நிலை கூட இதோ இந்த இடத்துல பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை எண்ணி உள்ளம் மகிழ்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். காரணம் என்னன்னா, என்னுடைய சொந்த ஊர்ல எங்க வீட்டு மாடியில் நின்னு பேசும்படியாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். எதிர்பார்க்காத விஷயம் தான் அது. இந்த விஷயம் இங்க பேசணுன்ட்டு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஊர்ல கூட அந்த மாரி நெறைய பாவங்கள் விழுந்திருக்கிறது. பாவத்து அடிமையா இருக்காங்க. நெறைய குடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. வேலைவாய்ப்பு இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. குடியில விழுந்து போன குடும்பங்கள் நெறைய இருக்குது. அதுல எங்க சொந்தங்கள் கூட இருக்காங்க நெறைய பேர் அதுல. ஸோ அப்படிலாம் வந்து இந்த சாத்தானுடைய பிடியில சிக்கியிருக்கிற அவங்களுக்காக இங்க நின்று பேசும்போதோ, இந்த வார்த்தையில் ஆண்டவர் இறங்கி, எங்க சுற்றியுள்ள வீடுகளெல்லாம் இறங்கி, அனைத்து வீடுகளுக்கும் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலை பெற்று தர வேண்டும் என்பதற்காக தான் இங்க நான் பேசிட்டு இருக்கேன். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேசுகின்ற ஆண்டவர் வார்த்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் இறங்கும். அப்படி இறங்கும்போதோ, அவருக்குன்னு அந்த சாத்தான் பிடியெல்லாம் வெளியே போகணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது நாம ஜெபத்தோட நாம அத செய்வோம். நான் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் அதுக்காக தான். ஏன்னா, நாம ஏதோ ஒரு கடமைக்காக, நமக்காக மட்டும் செய்யக்கூடாது. அடுத்தவருக்காக தான் செய்யணும். அவங்க மாற்றத்தை கொடுக்கணும், விடுதலை பெற்று தரணுன்றதுக்காக தான் ஜெபிக்கணும். அப்படி நாம ஜெபிக்கும்போது தான், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவத்தின் அடையாளமா இருக்க முடியும். ஸோ, நாம ஜெபத்தில உறுதியா இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ளணும். அதில நிறைவேத்தணும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாற்றப்படும். முக்கியமாக ஒவ்வொரு கிறிஸ்தவ அடையாளமுமே மற்றவர்களுக்கு நாம சொல்லுகின்ற தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றணும். அவர்களுக்கு நன்மைகள் எடுத்து சொல்லணும். அதுதான் அந்த கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம். இயேசுவைப் போல் வாழணும்னா, அவர் என்னென்ன பண்ணாரோ அத நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். சர்ச்சுக்கு போனா மட்டும், வீட்ல மட்டும் ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது. எல்லா விஷயத்திலும் நாம இறங்கி, அத நம்ம செய்யும்போதோ, அடுத்தவருக்கு நாம் நன்மை செய்யும்போதோ, அதற்கான நன்மை என்றைக்காவது ஒரு நாள் அது பலனை ஆண்டவர் கொடுப்பார். நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்யணும். என்ன கடமைன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை பாவத்தில் விழுந்தவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது. அந்த இயேசுவின் ஊழியத்தை நாம் செய்யும்போதோ, அந்த பாவப்பட்ட மனிதன் விடுதலை பெற்றுக்கொண்டால், அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் கிருபை. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கும் என்று நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். இப்போது கூட நாம மற்றவர்களுக்காக, அதாவது பாவத்தில் விழுந்தவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அது இன்னும் ஆசீர்வாதத்தை தரும் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் கர்த்தாவே. நாளைக்கு கூட சாமி, பாவத்தில் விழுந்திருக்கும் எத்தனையோ மனிதருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. நீர் அவர் மத்தியிலே இடைப்பட்டு கர்த்தாவே, அவர்கள் தலையில் தொட்டு கர்த்தாவே, அவர்கள் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த ஊழியர்ல கூட கர்த்தாவே எத்தனையோ குடியின் அடிமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர் வாழ்க்கையை மறுபடுத்தும்படியாக சாமி, நீர் அவர் வீட்டில் இறங்கி கர்த்தாவே, இந்த தேவ செய்தியின் மூலமாக சாமி, ஒவ்வொரு வீட்டிலும், அதாவது அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி கர்த்தாவே, அந்த குடி என்ற அடிமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய பிரசன்னம் இந்த வீட்டில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவுகளை கொடுத்து பெரிய காரியங்களை செய்வேன் என்ற வாக்குறுதியின்படி கர்த்தாவே, நீ செய்வேன் விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. இச்செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொரு நன்மையான கிருபையினாலே கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ அவர்கள் ஆசீர்வதிக்க எண்ணத்துக்கு உன் கிருபையின் கரம் தாங்குவீராக.
மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உன் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்கிற மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை விரைவில் சந்திப்பேன். அதுவரை நீங்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, பாதுகாப்போடு இருப்பீர்கள் என விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.